All TNPSC previous year question today பார்க்க போகிறது a man spends rupees 500 in buying 12 tables and chairs. The cost of one table is rupees 50 and that of one chair is 40. What is the ratio of number of chairs and tables purchased? ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50க்கும் ஒரு நாற்காலியின் விலை 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலை விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னா 500 கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா 12 டேபிள் சேர் வாங்குறான். அதோட ஒரு டேபிளோட காஸ்ட்டு 50ன்னு கொடுத்துட்டாங்க, அதோட சேரோட காஸ்ட் வந்துட்டு என்னென்னு கொடுத்தாங்க 40ன்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த சேர் அண்ட் டேபிள் வாங்கினதுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் அவங்க டேபிள் சேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 12 வாங்கியிருக்காங்க. ஓகேவா, இதை வந்து நான் வந்து பிரிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதில் நான் வந்து 10 2 பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, 10ஆவும் 2. இந்த 10 2 நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஸ்மால் நம்பர் ஃபஸ்ட்டும் அடுத்து பிக் நம்பர் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன், அடுத்து 10 எழுதிக்கிறேன். இப்போ வந்து டேபிள், ஓகேவா, டேபிள் வந்துட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. டேபிள் ஒரு டேபிளோட ரேட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 50 ரூபா. அப்போ இதோட 50 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு சேர் வந்து ஒன் சேர் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது மல்டிப்ளை பண்ணால் 100, இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 400. ஓகேவா, இப்படி கிடைக்கும். என்ன கிடைக்கிது, 100 400ன்னு கிடைக்கிது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 100 + 400 என்னன்னு கிடச்சிருது, 500 கிடச்சிருச்சு. அப்போ 500 இவன் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து கிடச்சிருச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 500 அமௌண்ட் கிடச்சிச்சு. அப்போ இதுதான் நம்ம ரேஷியோ என்னன்னு இருக்கு, 10 2 நம்ம எடுத்துருக்கோம்ல. இப்போ நம்ம 10 இந்த 10 2 இது 2 தான் ரேஷியோ. இது 2 தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதி இந்த கொடுத்துருக்க வாங்கின டேபிள் சேரோட நம்ம வந்து ஆட் பண்ணி போடும்போது நமக்கு 500 கிடச்சிருது. அப்போ இந்த 10 2 தான் ரேஷியோ. இந்த 10 2 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 10 2 தான் ரேஷியோ. இது வந்து நம்ம கேன்சல் மறுபடியும் பண்ணலாம். 10:2 கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 5 1. இதுதான். ஓகேவா, அப்போது 5:1 தான் ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் வந்து என்னது, 5:1. இது வந்து எந்த ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏவா கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சர். இது மாதிரி நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்ஸ்க்கு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM அது எல்லாமே நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.